லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது அபிஷேகத்தை காண்பிக்கிறது. நாம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உலகத்துல எவ்வளவோ பேருக்கு நேரம் கிடைக்கல. ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கும் போது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துட கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன விரும்புகிறார்? நான் போட்ட அக்கினி என்ன செய்யணும்? இப்பொழுதே பற்றி எரியணும். அப்போ அபிஷேகம் ஒரு அக்கினி, அபிஷேகம் ஒரு அக்கினி. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவி ஒரு அபிஷேகம் ஒரு அக்கினி. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனந்திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினி பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப அக்கினியில ஒரு அபிஷேகம் இருக்கு, ஒரு ஞானஸ்நானம் இருக்கு. அந்த அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கின. அதனால நாம் இந்த கூட்டத்துக்கு வந்துட்ட பிறகு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. நமக்கு டைம் சரியா நீங்க 6:30 வந்தீங்கன்னு சொன்னா 8:30 தான், 2 மணி நேரம் தான். இதுல நம்ம பற்றி எரியணும். நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா உடனே அது பற்றி எரியணும். அதனால நம்ம இங்க இந்த நனைஞ்ச கோழி மாதிரி இருக்க கூடாது, இல்லாவிட்டா சும்மா நனைஞ்சு ஈர துணி போல உட்கார்ந்து இருக்க கூடாது. நாம இங்க அக்கினியாய் பற்றி எரியணும். எந்த சூழ்நிலையும் யார் அக்கினியாய் மாறுவார்கள்? சொல்லுங்க, யார் அக்கினியாய் மாற முடியும்? யார் அக்கினியாய் மாற முடியும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒபதியா 18ஆம் வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினி. அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கு, அது அக்கினி ஜுவாலை. யாக்கோபு வம்சத்தார் அக்கினியாய் மாறுவார்கள். 2 கூட்டம் அபிஷேகம் ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் வெறும் அந்நிய பாஷை டக்கன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, தூங்கிடுவாங்க, முக்காடை போட்டு மூடிடுவாங்க. ஒரு சிலர் சும்மா உட்கார்ந்துகிட்டு வெறும் அந்நிய பாஷை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த ஸ்டவ்ல என்னது நார்மலா வச்சிருப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? சிம்மி. அது வாடுகளே செஞ்சுட்டே இருக்கும். கனல் இது வாடு உட்காந்துட்டு தானாவே அபிஷேகத்தில் நிறமும் தானாவே அந்நிய பாஷை பேசும். அசைவு இருக்காது, அணக்கம் இருக்காது. இவன் ஆவில இருக்கானா செத்து போயிட்டானான்னு தெரியாது, அப்படி இருக்கும். ஆனா அக்கினி சூடா இருக்கும். ஆனா இன்னொன்னு இருக்கு, அவங்க யாரு? அக்கினி ஜுவாலை. இந்த கூட்டத்துல கர்த்தர் அக்கினியை போட வந்திருக்கிறார். அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது அது ஜுவாலையா என்ன செய்யும்? பற்றி எரியும். இந்த கூட்டத்தில் நீங்கள் யாக்கோபா, இந்த கூட்டத்தில் நீங்கள் யோசேப்பா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் யோசேப்பா இருக்கிறோமா யாக்கோபா இருக்கிறோமா? யாக்கோபா இருந்தால் நீங்க ஒரு அக்கினியா இருப்பீங்க. யாக்கோபா எப்படி தெரியுமா? அவனுக்கு டபுள் லைஃப். ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் விழுவான், தரிசனம், வெளிப்பாடு, ஆண்டவர் அவனுக்கு சந்திப்பாரு, இதெல்லாம் நடக்கும். இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா அப்படி யாரை ஏமாத்தலாம், எப்படி டாக்கிள் பண்ணலாம், இது ஒரு ரூட். இப்படி 2 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தா ஒரே போராடுவான், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி போயிட்டான்னா ஒரே போக்கா போயிடுவான். இது யாக்கோபு. அதனாலதான் அவனுக்கு அக்கினின்னு சொல்லி. ஆனா யோசேப்பு அப்படி இல்ல. யோசேப்பின் குடும்பத்தார் எப்படி மாறுவாங்க? யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலை. அது தட்டி விட்டா போதும், அப்படி பற்றி எரிஞ்சிருவான். இந்த டீசல் இல்ல பெட்ரோலுக்கு முன்னால அக்கினியை லேசா காட்டினா போதும், என்ன செய்யும்? அது வாட்டுக்கு இந்த தும்பு எரிஞ்ச மாதிரி எரியும் நினைக்கிறீங்களோ, தென்னமட்டை எரியுற மாதிரி எரியும் நினைக்கிறீங்களா? அது வச்ச போதும், அவ்வளவுதான், பத்தி பிடிச்சிரும் அடுத்த செகண்ட். அது போல தேவ சமூகத்துக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்குள்ள நீங்க சுத்திகரிச்சிருக்கணும், உங்களை கழுவி இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு திட நம்பிக்கை வந்திருக்கணும், ஒரு அறிக்கை வந்திருக்கணும், ஒரு சுத்த மனசாட்சி வந்திருக்கணும், ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்க நிச்சயம் வந்திருக்கணும், பிரதிஷ்டை வந்திருக்கணும், தீர்மானங்கள் வந்திருக்கணும். நீங்கள் முழங்கால் போட்டு இவ்வளவு நேரத்துல பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கணும். யோசேப்பு வம்சத்தர். யாக்கோபு பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் குடசாலி. இன்னொரு பதில யாரு? அவன் கூடார வாசி. அவன் வீட்டுல இருப்பான், பெற்றோர்களுக்கு ரொம்ப பிரியமா இருப்பான். அதே நேரத்துல ஆண்டவருடைய தரிசனம் உண்டு, வானத்தின் வாசலை பார்ப்பான், ஏனியை பார்ப்பான், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெறுவான். இதெல்லாம் ஒரு பகுதியில போய்கிட்டே இருக்கு, அது அக்கினி. ஆனா யோசேப்பு வம்சத்தார் அப்படி இல்ல. பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு கூட்டம், பாவம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடுற கூட்டம். அவனை எவ்வளவு நெருக்கினாலும் அவனுடைய வில் நிமிந்து நிற்கும். ஆதியாகமம் 49 பாத்தீங்கன்னா யாக்கோப யோசேப்ப என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவனுடைய இது நிமிந்து நிற்கும், அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிப்பான். அவன் இந்த டபக்குன்னு கவுந்துட்டு அழுதுகிட்டு குப்புற விழுந்துட்டு கிடக்கிற ஆள் கிடையாது. ஆசிங்க ஆதியாகமம் 49 23, 24. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் வில் உறுதியாய் நின்றது. எல்லாரும் வில் வீரர்கள் அவனை சுத்தி அடிச்சு மனம் உடைச்சிட்டாங்க, மனமடி வைக்கினார்கள். ஆனா அவனுடைய வில் எப்படி
எப்படி நிக்கும்? நிமிந்து நின்று அவனுடைய வில் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணும். நீங்க அக்கினி ஜுவாலைகளாய் மாற ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே எனக்குள்ள ஒரு அக்கினியை பற்ற வைங்கன்னு சொல்லுங்க. என் விளக்கை ஏற்றும் தேவரீர், என் விளக்கை ஏற்றுவீர். நம்ம வந்துட்டு ஸ்தோத்திரம் கோயிலுக்கு போயிட்டோம், அவ்வளவுதான். அதுல ஒரு திருப்தி. அப்படி இல்ல, முழங்கால உடைச்சிடணும், முழங்கால ஒடியணும். யாக்கோபு தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன செஞ்சானா? அவனுடைய தொடை சந்து சுளுக்கிட்டு கிடந்து போராடி உருண்டு பிறண்டு எழும்பிட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, கம்பெனில சில கம்பெனிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 8 hours என்ன செய்றாங்க? உட்காரவே கூடாது. என்ன செஞ்சாகணும்? நின்னுதான் வேலை. சில இடத்துல பாத்தீங்கன்னா டீச்சிங்ல எது போட மாட்டாங்க? சேர் போட மாட்டாங்க. ஏன்னா இவங்க உட்கார்ந்துருவாங்க, அசதி ஆயிடுவாங்கன்ட்டு சேர் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய காலேஜ்ல, ரொம்ப வசதியான காலேஜுகள் எல்லாம் எது போட மாட்டாங்க. அவனுக்கு அவங்க வந்து நின்னா லெக்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், டிக்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி பார்த்தா நம்ம உலகத்துல எத்தனையோ மணி நேரம் நிக்கிறோம் நிக்கிறோம். அதே நேரத்துல சாப்ட்வேர்ல போயிட்டீங்கன்னா நிக்கவே முடியாது. 12 மணி நேரம் என்ன செஞ்சாகணும்? உட்கார்ந்தே அப்படியே இந்த சித்தப்பரம பிடிச்ச மாதிரி அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். மைண்ட் ஃபுல்லா அதெல்லாம் ஓடி. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் முழங்கால நின்னு அண்ணல் பத்தி பிடிச்சு எரியணுங்க. அக்கினி ஜுவாலையாய் மாறணும். எபிரேயர் 1 அதிகாரத்துல பாருங்க, அவர் தம்முடைய தூதர்களை குறித்தோ காற்றுகளாகவும் அவர் தம்முடைய ஊழியர்களையோ அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறார். தேவதூதரை 7ஆம் வசனம். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. தம்முடைய ஊழியர்கள் எல்லாரையும் அக்கினி ஜுவாலைகளாய் செய்கிறார். ஊழியர்கள் யாரு? லேவியராகமம் 25:55, லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அவ்வளவுதான். சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஊழியர்கள். அவங்க இஸ்ரவேல் புத்திரர், அவ்வளவு பேரும் ஊழியர்கள். அக்கினி ஜுவாலையாய் மாறணும். கொஞ்ச நேரம் உலகத்தை மறக்கணும், ஆண்டுடைய சமூகத்துல உழணும், பாதத்துல விழணும். ஆண்டவரே அக்கினியாய் மாற்றும், அக்கினியாய் மாற்றும், அக்கினியாய் மாற்றும். ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி தகிக்கல? சொல்லுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி டச் பண்ணல. காரணம் என்ன? அக்கினி என்ன செய்ய முடியாது, பட்சிக்க முடியாது. ஏன்னா இது இவனே பயங்கரமான அக்கினி. அவங்களுடைய வொர்ஷிப்ங்கிறது சரியானது. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அவன் உள்ள விழுந்து சுத்திட்டு இருக்கிறான். அக்கினி பற்றி எரியுது, 7 மடங்கு சூடு, அதுக்குள்ள உலாவுறான். அதனாலதான் சகரியா 3:2 சொல்லி இருக்கு, இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. வாசிங்க. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யாரு அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி? யாரு? யோசுவா. அவன் ஒரு கொல்லிக்கட்ட, அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் பத்தி எரியறவன். அவனுக்கு விரோதமா சாத்தான் வந்து நின்னாலும் அவனை துரத்தி விட்டு கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. ஒரு அக்கினியாய் நம்ம இருக்கணும். அப்படி ஒரு அபிஷேகத்துல நீங்க வந்தீங்கன்னா பாவம் வரும்போது நெருங்காது. கர்த்தர் யாரா மாறிடுறாருன்னா உனக்கு அக்கினி மதிலாய் மாறி நமக்குள்ள ஒரு அக்கினியை நமக்குள்ள வச்சிருவாரு. சகரியா 2 அதிகாரமா, நான் அதன் நடுவில் 5ஆம் வசனம். 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒரு அக்கினியா மாறிட்டேன்னா உனக்கு ஒரு அக்கினி மதில் வந்துரும். எசேக்கியேல் 43:12. சரி, அதை விட்டுருங்க, அது வேண்டாம். அக்கினி மதில். நீ உன்னை சுத்தி ஒரு அக்கினி வந்துரும், உனக்குள்ள ஒரு அக்கினி. நீ போற இடமெல்லாம். ஒரு இடத்துல அம்பாசமுத்திரத்துல ஒரு மந்திரவாதி வந்து ஒருத்தனுக்கு மந்திரம் பண்ணி விடுறான். அந்த ஆவி அந்த ஒரு விசுவாசி அந்த வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன். அவன் நைட் எல்லாம் இருக்கிற பிசாசெல்லாம் ஏவிட்டு கடைசியில ஒண்ணுமே என்ன செய்யல, போக மாட்டேன்னுச்சு. அப்ப இவனுக்கு டவுட் வந்துச்சு, என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஆளா? ஒருவேளை இவன் மந்திரவாதியா இருப்பானா, இல்ல வேற ஏதாவது மந்திரம் கட்டி வச்சிருக்கான் என்னன்னு கேட்டுச்சான். இல்ல அவன் வீட்டுக்கிட்ட போக முடியல, பயங்கரமா எரி. கடைசியில பார்த்தா விசாரிச்சு பார்த்தா அவன் யாருன்னா சாதாரண மில் தொழிலாளி. யாரு? ஒரு சபையினுடைய விசுவாசி, சாதாரண மில் தொழிலாளி. அதை கேட்ட உடனே இந்த மந்திரவாதிக்கு காலையில கோபம் வந்துருச்சா, இவனை போய் நம்மளால பீட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு இன்னொரு பிசாசு அனுப்பினானா. அவன் கம்பெனிக்கு போகும்போது அடிச்சிரு, சைக்கிள்ல போகும்போது. அது சொல்லிச்சான், அவனை சுத்தி ஒரு என்னது, ஒரு அக்கினி வளையம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் போக முடியாது, தொட முடியாது. இது பிசாசு சொன்னது. அப்ப நம்ம எவ்வளவு அக்கினியா இருக்கணும்னு பாருங்க. எல்லாம் பச்சை தண்ணியா இருந்தா இப்படி 2 பேர் பிசாசு துரத்த போனாங்களா. போற வழியில விசிட்டிங்ல ஏதோ ஒரு ஆளு திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிடு, திராட்சை பழம் கொடுத்தாங்கன்னு கொடுத்து சாப்பிட்டார். அங்க எல்லாரும் இவங்க 2 பேரும் வந்த உடனே பிசாசு ஓடிட்டு ரொம்ப எதிர்பார்த்தா, அந்த பிசாசு வந்த உடனே உள்ள என்டர் பண்ண உடனே சொல்லிச்சான், ஒருத்தன் வந்து ஃபயரா வர்றான், ஒருத்தன் முடிஞ்சு போன கேஸ் தான் வரான். இவன் துரத்தினானா நான் யாருக்குள்ள போயிடுவேன், அவனுக்குள்ள போயிடுவான். 2 பேரும் பிசாசு துரத்த போன ஆளுங்க. உபவாசத்தை உடைச்சதுக்காக அந்த ஆவி எவ்வளவு பரியாசம் பண்ணுது பாருங்க. ஒருத்தன் அக்கினியா வர்றான், பரவாயில்ல, அவன் துரத்தினானா நான் பச்சை தண்ணிக்குள்ள பூந்துருவேன். இப்படிதான் இருக்கு நம்ம கதை. ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ முழங்கால நின்னு நீங்க ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாறும். நான் சொல்றேன், ஓபனா சொல்றேன், எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்றேன். நீங்க அபிஷேகத்துல நிரம்பும் போது உங்க உடம்பு தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். பிசாசு துரத்த போற இடத்துல போய் உட்கார்ந்து பயங்கரமா ஜெபிக்கிறது. முடிஞ்ச பிறகு அந்த ஆவி பிடிச்ச ஆள் சொல்லுவான், ஏ அப்பா சுத்தி நின்னு கொளுத்திட்டானுங்கடா. ஒவ்வொருத்தரையா சொல்லுவான், இந்த ஆள் வந்த உடனே ஃபயர் கூடிடுச்சு, இந்த ஆள் வந்தா இன்னும் அக்கினி எரிஞ்சிருச்சு, உக்கரம் கூடிடுச்சுமா. அந்த அளவு. அதே மாதிரி நமக்குள்ளேயே அபிஷேகம் உச்சகட்டத்துல வரும்போது உங்க சரீரமே தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். எசேக்கியேல் 1 அதிகாரத்துல பாருங்க, அந்த அக்கினி
அந்த சொகுசாவின் நிறம் எப்படி இருந்தது? அக்னி. எசேக்கியேல் 1. எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஊழியக்காரங்க அப்படித்தான் சொன்னாங்க. உனக்குள்ளேயே அக்னி பிடிச்சு எரியும் போது அது வெளியே தெரியும். 4 வசனம். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்னி வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவி நிறமும் உண்டாயிருந்தது. வடக்கே இருந்து சியோன்ல இருந்து ஒரு அக்கினி பற்றி வரணும். வந்து பிடிச்சதுன்னா போதும். சியோனிலே அவர் எதை வைத்திருக்கிறார்? எருசலேமிலே சூளை. சியோன்ல என்ன இருக்கு? நெருப்பு. சியோன்ல இருந்து நெருப்பு சூளையில வச்சா போதும், சூளை பத்தி எரியும். நீங்க செங்க சூளையில எல்லாம் பாருங்க, அந்த ஹீட் ப்ராசஸ் கரெக்டா பண்ணலாம அதிகமா பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த செங்கல் என்ன செஞ்சிடும்? உருகிடும். உருக்காங்கல்னு சொல்லுவாங்க. அந்த அடுப்பு கட்டுறதுக்குன்னு கொண்டு வருவாங்க பாருங்க, அந்த கல்லுலாம் தண்ணி மாதிரி தண்ணியா மாறிடும். அந்த அளவு. நான் நம்ம விசுவாசியுடைய ஒரு இரும்பு ராட் தயாரிக்கிற கம்பெனிக்கு போனேன். இரும்பு அப்படியே உருக்கி எடுக்கிறாங்க. அந்த சிப்பிகளை அப்படியே கொண்டு வந்து சுண்ணாம்பாக்கி என்ன செய்யறான், அதனுடைய ஹீட் ப்ராசஸ் கொடுக்கறான் பாருங்க. இரும்பு தண்ணி போல ஓடுதுங்க. இரும்பு எப்படி போகுது? இந்த கம்பிகள்லாம் கம்பி தயாரிக்கிறதுக்கு முன்னால அதை வச்சுதானே தயாரிக்கிறான். அப்படி தண்ணி மாதிரி அக்னி தண்ணி போல ஓடுது கம்பிலாம். அந்த அளவு மோசமான. அதுக்குள்ள போய் கைய வச்சானே என்ன ஆகும்? எல்லாரும் கண்களை மூடுவோம். சரியான அக்னி ஜுவாலையா கத்தரண்டைக்கு ஒவ்வொருவரையும் மாற்றணும். எங்க வீட்டுல அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, சரீரத்துல பலவீனம், என் வீட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, இதெல்லாம் இது அவனுக்கு தான் இல்ல, யாருக்கு தான் இல்ல. மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் என்ன உண்டு? 2 கண்ணு உண்டு, 2 கால் உண்டு, 2 வாயு எல்லாம் உண்டு இருக்கா? அதே போல வீட்டுக்கு வீடு என்ன உண்டு? வாசப்படி உண்டு, சாக்கடை உண்டு. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. இதுக்கு மத்தியில நீ எப்படி இருக்கிறாய்? நான் பூமியின் மேலே அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் நான் வந்து முழங்கால் போட்டிருக்கிறேன், என் மேல அக்னியை போடுங்க, என் மேல அது அக்னி பற்றி எரியட்டும். ஆமென். நான் யோசேப்பு வம்சத்தான். ஆமென். நீ யாக்கோபா இருக்காத. யாக்கோபு அக்னி, யோசேப்பு அக்னி ஜுவாலை பற்றி எரியணும். ஆமென். சிறைச்சாலையில இருந்தாலும் அக்னி பற்றும், குழியில கிடந்தாலும் அக்னி பற்றும். சிங்காசனத்தில் கொண்டு வந்து கர்த்தர் உன்னை வைப்பார். ஆமென். ஹalleluya. ரிகபாலா கத்ரா. ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. 20 நிமிஷமா, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா அக்னி பற்றட்டுமே, பத்தி பிடிக்கட்டும். ஆமென். ஆமென். இந்த கூட்டத்துல கர்த்தர் இறங்கி வந்து உன் மேலும் என் மேலும் அக்னியை போட வேண்டும். விடாத, போராடு. ஆமென். ஹalleluya. விடாதீங்க, போராடுங்க. பலிபீடத்திலிருந்து அக்னி வரட்டும். சத்தத்தை உயர்த்துங்க, போராடுங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆசீர்வாதத்தை நீங்க போராடி தான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அக்னியை போட வந்தேன்னு சொன்னீரே, அந்த அபிஷேகத்தை, அந்த அக்னியை இப்போ என் மேல போடும். என் மேல் அது உலட்டும், என் மேல் எனக்குள் அது பற்றி எரியட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஒரு கூட்டம்னா ஒரு அபிஷேகம், ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம், ஒரு தொடுதல், ஒரு சுகம், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு அடையாளம், ஒரு மகிமை, பரலோகத்தில் கால் எடுத்து வைக்கிற அனுபவம், ஆவியில பறக்கிற அனுபவம். ஆமென். ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு, அதை நீங்க அனுபவிக்கணும். ஹalleluya. ஆமென். நீங்க புதிய ஆத்மா மாதிரி உட்காராதீங்க. இந்த அக்கினி, இப்ப நீங்க பெறுகிற அக்கினி, அது வீட்டுல உள்ள பிரச்சனைய அது அப்படியே அவிச்சு எடுத்துரும், ஒண்ணுலாம் ஆக்கிடும். நீங்க பெறுகிற அக்கினி உங்க வியாதியை ஒழிச்சிடும். இந்த அக்கினி பிசாசின் தலையை நசுக்கிடும். அக்கினிக்கு முன்பாக எந்த வல்லமே நிக்காது. ஹalleluya. ஹalleluya. விடாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசட்டும், உங்களை பலப்படுத்தட்டும், உனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும், பற்றி எரியட்டும். என்மேல் அக்கினியை போடு, என்மேல் அக்கினியை போடு. ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கணும். வருகிற அக்கினி பற்றி எரியணும். எத்தனை பேர் மேல் அந்த வல்லமை இறங்குனதை நீங்க ஃபீல் பண்றீங்க? சும்மா டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்க கூடாது. கர்த்தருடைய அக்கினி என் மேல போடப்பட்டதை நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. 1-2 பேர் கை வைத்து பார்க்கலாம். இந்த வசனம் நிறைவேறி இருக்கா இல்லையா? இந்த வசனம் உனக்குள்ள நிறைவேறி இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். சரியா இந்த அபிஷேகம், இந்த வசனம் நிறைவேறிச்சுன்னா இன்றோடு உன் ப்ராப்ளம் எல்லாமே ஃபைனல், முடிஞ்சு போச்சு. அதோட கர்த்தர் உன் மேல வல்லமையோடு இறங்கி அவரே உன்னை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுவார். உன் வீட்டுல தேவனுடைய சமூகம் இருக்கும், ஊழியத்துல தேவ சமூகம் இருக்கும், சரீரத்துல தேவனுடைய வல்லமை இருக்கும். ஒரு பெரிய அற்புதமான சாட்சியா நீ மாறுவாய். யாக்கோபின் அபிஷேகம் வேண்டாம், அது அக்கினி. யோசேப்பின் அபிஷேகம் அக்கினி ஜுவாலை. ஆமென். இப்பொழுது அது பற்றி எரிகிற அந்த அனுபவத்துக்குள்ளே அநேகருக்குள்ளே ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த அபிஷேகம் இங்கே இறங்கும் போது எங்கெல்லாம் உனக்கு பொல்லாங்க நீர் அக்கினி அஸ்திரங்கள் இருக்கோ எல்லாமே அவிழ்ந்து போகும். இங்க அக்கினி அபிஷேகம் இறங்கும் போது சத்துருடைய அக்கினி அஸ்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. அக்கினியாயும் அதடியார்கள் எரிந்திட, அக்கினியாய்
அக்கினி அபிஷேகம் அளித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அளித்து விடும். அக்கினியாய் உமதடியாக இருந்திட, அக்கினியாய் உமதடியாக இருந்திட, அக்கினி அபிஷேகம் அளித்து விடும். இப்போ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகத்தோடு உனக்கு வாக்கு தத்தங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகத்தோடு தரிசனம் கிடைக்கும். அக்கினி அபிஷேகத்தோடு தெய்வம் உன்னோடு பேசுவார். ஆமென். அக்கினியால் உத்தரவருளுகிற தெய்வமே தெய்வம். நம்மில் 99 பேர் அபிஷேகம் பெற்றவங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த 90 பேரும் அக்னியில ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொல்றேன். அக்னியில அபிஷேகம் இருக்கு. அது வரும்போது உச்சந்தல்ல பற்றி எரியுங்க. உங்களுக்கே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு அனலையும் அக்னியும். ஆமென். அந்த அபிஷேகம் இருக்கும்போது உன்கிட்ட எந்த வல்லமையும் நெருங்க முடியாது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அக்னிக்குள்ளிருந்து பேசுகிற தெய்வம். உன் ஜெபத்துக்கு அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வம். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டீர்னா எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. என் பிரச்சனை தீருதுன்னா எனக்கு ஒரு அக்னி அபிஷேகம் தாங்க. எனக்கு ஒரு விடுதலை தர்றது உண்மைன்னா எனக்கு ஒரு அக்னி அபிஷேகம் தாங்க. அல்லேலூயா. ஆமென். அக்னியாய் உமதடியார்கள் இருந்திட, அக்னியாய் உமதடியார்கள் இருந்திட, அக்னி அபிஷேகம் அளித்து விடும். இப்போ அக்னி அபிஷேகம் அளித்து விடும். அக்னியாய் உமதடியார்கள் இருந்திட, அக்னியாய் உமதடியார்கள் இருந்திட, அக்னி அபிஷேகம் உங்களுக்குரிய அபிஷேகத்துல இன்னும் ஒரு சிலர் வரல. ஒரு குத்துவிளக்கு இருக்கு, அதுல பல அகல்கள் இருக்கு, அதுல சிலது நல்லா எரியுது, சிலது எரியல. இன்னும் ஒரு சிலர் நீங்க அந்த நல்ல அபிஷேகத்துக்கு உங்களை சமர்ப்பிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அபிஷேகத்தினால் தான் எல்லாமே ஆகும். அபிஷேகம் எவ்வளவு ஜாஸ்தி இருக்கோ அவ்வளவு நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆமென். அது வாழ்க்கையில உள்ள எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். நம்ம கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இதுக்குள்ளே நம்ம சோர்ந்து கைய காலம் மடக்கி உட்கார்ந்து அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க பலவீனமா வந்திருக்கலாம், நீங்கள் பலன் அடைந்து திரும்பி போகணும். வியாதியா வந்திருக்கலாம், சுகமாகி போகணும். கட்டுகளோடு வந்திருக்கலாம், கட்டு அவிழ்க்கப்பட்டு போகணும். குழப்பத்தோடு வந்திருக்கலாம், தெளிவாகி போகணும். நீங்க ஒரு வெதுவெதுப்பா வந்திருக்கலாம், அனலாய் மாறி போக வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தர் ஒன்றை பேசணும் தான் நான் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொருவரோடும் பர்சனலா கர்த்தர் இடைப்பட வேண்டும். இது தேவன் உன்னை சந்திக்கும் நாள். அபிகரா உரவானா கத்திரக்கர மங்கரமாஞ்சிய உராதியா ரபாக்கர மனோ பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. 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 பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, இன்னும் ஒரு சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டி இருக்கிறது. அவர்களோடு தேவன் இடைபட வேண்டி இருக்கிறது. அவர்களை தூக்கிவிட வேண்டி இருக்கிறது. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என்னை உணர்த்தினார், என் விளக்கை ஏற்றினார். அந்த அக்கினி போடுவேன் என்று சொன்ன அக்கினி என் மேல் போடப்பட்டதை நான் அனுபவித்தேன் சொல்றவங்க எழும்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு உட்காருங்க. சத்தமா ஒரு வார்த்தை சொன்னாலும் பள்ளிச்சுன்னு அடிக்கணும், தாத்தானுடைய நெற்றில அடிக்கணும். ஹல்லேலூயா. பலிபீடத்தின் அக்கினி ஒரு காலம் அவியாது. நீ ஒரு பலிபீடமா இருந்தால் உனக்குள் வைத்த அக்கினி உன் ஓட்டம் முடிகிற வரை அவியாது. அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கும்.
கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாக்கோபை அக்கினியாயும் யோசேப்பின் வம்சத்தாரை அக்கினி ஜுவாலையுமாய் மாற்றினவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலிபீடத்தின் அக்கினியை நமக்குள்ள அவர் பற்ற வைத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க ஒரு அபிஷேகத்தை தந்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலகத்திலே அக்கினி ஜுவாலைகளாய் கர்த்தருக்காக வாழ்ந்து அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.